இன்னைக்கு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு பையன் தன்னோட அப்பா கிட்ட கேட்கறான், அப்பா கேன் ஐ கோ அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் டுநைட்? கேன் ஐ கோ அப்படின்னா நான் போகலாமா, அவுட் வெளியே, வித் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுடன், டுநைட் இன்று இரவு. அதுக்கு அவனோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், முதல்ல உன்னோட ஹோம்ஒர்க் முடி, தென் வி வில் சி, அப்புறமா பார்க்கலாம். தென் வி வில் சி அப்படின்னா பிறகு பார்த்து கொள்ளலாம், அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உன்னோட ஹோம்ஒர்க் முடி, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் யூர் ஹோம்ஒர்க். அதுக்கு பையன் என்ன சொல்றான்னு பார்ப்போமா? பட் டேட் எவ்ரி ஒன் இஸ் கோயிங். ஆனா அப்பா எல்லாருமே போறாங்க. எவ்ரி ஒன் இஸ் கோயிங் அப்படின்னா எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், எல்லாருமே போறாங்க அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். தன்னோட பையன் இப்படி சொன்னதும் அப்பா என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். டேய், இஃப் எவ்ரி ஒன் ஜம்ப்ஸ் இன்டு எ வெல் வில் யூ ஆல்சோ ஜம்ப்? எல்லாருமே கிணத்துல குதிச்சா நீயும் குதிச்சிருவியா? இஃப் எவ்ரி ஒன் ஜம்ப்ஸ், எல்லாருமே குதிச்சார், இன்டு எ வெல் ஒரு கிணத்துக்குள்ள, வில் யூ ஆல்சோ ஜம்ப்? இப்போ வில் யூ ஜம்ப் அப்படின்னா நீ குதிப்பியா? வில் யூ ஆல்சோ ஜம்ப் அப்படின்னா நீயும் குதிப்பியா? ஷபா டேட், த டைலாக் இஸ் டூ ஓல்ட். அப்பா அந்த டைலாக் ரொம்ப பழசுப்பா, அது ரொம்ப பழைய டைலாக் பாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ் இட் இஸ் ஓல்டு பட் கோல்டு. ஆமாம், அது ஓல்டு தான், ஆனால் கோல்டு. நவ் ஃபினிஷ் யூர் ஒர்க், இப்போ போயிட்டு உன் வேலையை முடி. எஸ் மை டியர் சன், இட் இஸ் ஓல்ட் பட் கோல்டு. நவ் ஃபினிஷ் யூர் ஒர்க். ஆமாம், ஓல்டு தான், ஆனால் கோல்டு. இப்போ போயிட்டு உன் வேலையை முடி. ஓகே ஃபைன், பட் இஃப் ஐ கெட் போர்ட் அட் ஹோம், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ கெட் போர்ட் அப்படின்னா எனக்கு போர் அடிச்சதுன்னா அட் ஹோம், வீட்டில், நோ ப்ராப்ளம், ஐ வில் பிளே செஸ் வித் யூ அண்ட் வின் எவ்ரி டைம். பிரச்சனையே இல்லை, உன் கூட நான் செஸ் விளையாண்டு எல்லா டைமும் நானே ஜெயிக்கிறேன். ஐ வில் பிளே அப்படின்னா நான் விளையாடுவேன். செஸ் வித் யூ, உன் கூட செஸ், அண்ட் மற்றும் வின் எவ்ரி டைம், ஒவ்வொரு டைமும் நானே ஜெயிக்கிறேன். ஐ வில் பிளே செஸ் வித் யூ அண்ட் வின் எவ்ரி டைம் அப்படின்னா உன் கூட நான் செஸ் விளையாடுவேன், எல்லா டைமும் நானே ஜெயிப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் இங்க தமிழுக்கு பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன், அதனால குழம்பிக்காதுங்க. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? சேலஞ்ச் அக்செப்டட், சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு பையன் தன்னோட அப்பா கிட்ட சொல்றான், டேட் ஐ வாண்ட் டு பிகம் அ கிரிக்கெட்டர். ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னா நான் ஒரு டாக்டராக ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு பிகம் அ கிரிக்கெட்டர் அப்படின்னா நான் ஒரு மட்டைப்பந்து வீரனாக ஆக விரும்புகிறேன். இந்த பிகம் எ இதை சேர்த்து பிகம் அப்படின்னு சேர்த்து தான் உச்சரிக்கணும். அதுக்கு அவனோட அப்பா என்ன சொல்றாரு? தட்ஸ் குட், பட் டூ யூ நோ ஹவு மச் ஹார்ட் ஒர்க் இட் நீட்ஸ்? குட், ஆனா அதுக்கு எவ்வளவு கடின உழைப்பு தேவைன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? ஹவு மச் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா எவ்வளவு கடின உழைப்பு இட் நீட்ஸ், அதற்கு தேவை. அதுக்கு எவ்வளவு கடின உழைப்பு தேவைன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு? மட்டைப்பந்து வீரனாக ஆக. சரி, அதுக்கு பையன் சொல்றான், எஸ் ஐ நோ டேட், ஐ வில் பிராக்டிஸ் எவ்ரிடே. எனக்கு தெரியும்பா, தினைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே, ஐ வில் சப்போர்ட் யூ, பட் யூ ஷுட் ப்ராமிஸ் மீ ஒன் திங், நெவர் கிவ் அப் ஹாஃப் வே. என்ன சொல்றாரு? நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், பட் ஆனா யூ ஷுட் ப்ராமிஸ் மீ ஒன் திங், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நெவர் கிவ் அப் ஹாஃப் வே, பாதியிலே நிறுத்திடக்கூடாது, பாதியிலேயே கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ப்ராமிஸ்பா, ப்ராமிஸாப்பா, ஒன் டே, ஒரு நாள், ஐ வில் மேக் யூ ப்ரவுட், நான் உங்களை பெருமைப்பட வைப்பேன். ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல், நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, நீங்க ஐ வில் மேக் யூ ப்ரவுட் அப்படின்னு கூட பேசிக்கோங்க. யூ ஆல்ரெடி மேக் மீ ப்ரவுட் மை பாய், நீ என்னை ஏற்கனவே பெருமைப்பட வச்சுட்ட. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.